அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம இதுக்கு முன்னால் உள்ள பதிவில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் இருக்கா அப்படின்றத பற்றி பார்த்தோம். பட் இந்த பதிவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மாதிரி நம்ம செல்வம் நம்மள்ட்ட தங்கி இருக்க, லக்ஷ்மி கடாட்சம் மாதிரி நம்மள்ட்ட செல்வம் தங்கி இருக்க எந்த மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் நமக்கு நல்லது. ஒருத்தருடைய ஜாதகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜாதகம் எடுக்கிறோம், லக்னம்னு எடுக்கிறோம். அதுக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடங்கள்லாம் முக்கியம். அப்போது செல்வத்துக்கு செல்வம் நம்மகிட்ட நிலை பெறுறதுக்கு எந்த விதமான கிரகங்கள் முக்கியம்? சுக்கிரன், குரு, சந்திரன், இது 3 முக்கியம். இப்போ இந்த 3 கிரகங்களும் இந்த இடங்களில் நல்ல வலுவோடு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 கிரகங்களும் எந்த விதமான பாவ கிரகங்களோட, ராகு, கேது, சனி, செவ்வாய், இது மாதிரி பாவ கிரகங்களோட சேர்ந்து இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி பலன் கிடைக்கும். 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாருன்னா கண்டிப்பாக அது மிக நல்ல பலன்களாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத, உங்கள் லக்னம் எது எந்த இடத்துல இருக்குன்றதையும் பார்க்கணும். 2ஆம் இடத்துல இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ தனுசு லக்னம், நீங்கள் அதுக்கு 2ல் குரு இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல குரு நீசமாகிடுறார். அப்போ குரு பலம் இல்லாமல் போயிடுறார். ஸோ ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த இடங்களில் 2, 5, 9, 11 இந்த இடங்களில் அந்த கிரகங்கள் பலமாக இருந்தால் உங்களுக்கு எந்த காலத்துலேயும் நிதி பற்றாக்குறை வராது. அப்படி பற்றாக்குறை வரும்போது இன்னொருத்தர் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிடுவாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு சிறப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு லக்ஷ்மி தனலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லி யோகங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. இப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை பற்றி போன பதிவில் பார்த்தோம். அது இன்னும் டீட்டெயிலாகவே பார்த்தோம். இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை எப்படி நம்ம வலுப்படுத்துறது. ஒருவேளை இல்லை, பலம் இல்லை, நம்ம ஜாதகத்தில் இருக்குது ஆனால் பலமாக இல்லை. அப்போ என்ன பண்ணால் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். நம்ம ஜாதகத்தில் நமக்கு செல்வம் நம்மள்கிட்ட நிலைச்சு நிற்கிறதுக்கு என்ன விதமான விஷயங்கள் பண்ணோம்னா அது ஒர்க் அவுட் ஆகும். அப்போ தான் நிலைச்சு நிற்கும், நமக்கு வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்றது. பொதுவாக செல்வம் அப்படின்ற விஷயத்தில் இதான் நான் சொல்கிற எதுக்காகனா, செல்வம் கொடுத்து ஒருத்தர் வளர்ச்சி அடைகிறார். அவர் வளர்ச்சி அடைகிறதுக்கு அவர் ஜாதகத்தில் சனி பகவான் காரணமாக இருந்தார்னா அவங்க அடுத்த பரம்பரைக்கெல்லாம் பரம்பரைக்கே சொத்து சேர்க்குறாங்கல்ல, அது மாதிரி அவங்க வழி வழியாக அவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க சொத்து சேர்த்துருவாங்க. ஆனால் அதே சமயம் ஒரு சில பேருக்கு ராகுவால் ஒரு பெரிய லெவலில் பணம் கிடைக்கிது, பெரிய லெவலில் வளர்ச்சி அடைகிறாருன்னா அவர் திடீர்னு பெரிய லெவலில் கஷ்டப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தையும் பொறுத்து தான். பட் பொதுவாக நான் அதெல்லாம் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி செல்வங்களை நம்ம சேர்த்து வச்சுக்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான அந்த ஸ்திரத்தன்மை நம்மள்கிட்ட இருக்கணும். செல்வம் சேர்க்கலாம். இன்றைக்கி இந்த மாதம் நல்லா இருந்தோம், அடுத்த மாதம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லையா. நமக்கு செல்வம் சேரும் பொழுது அது ஸ்திரமாக நம்மள்கிட்ட இருந்து லக்ஷ்மி கடாட்சமாக நம்ம எப்போவுமே நம்ம நல்லபடியாக இருக்கிறதுக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது ஒன்று. பரிகாரம் 1. வீட்டில் பணப்பெட்டியை தெற்கு இல்லாட்டினா தென்மேற்கு சுபத்தில் வச்சு, அந்த பக்கமாக வச்சு அந்த வடக்கு நோக்கி திறக்கிற மாதிரி அந்த பொட்டியை வைக்கணும். இது பொட்டியோ பீரோவோ வச்சுருந்தீங்கன்னா, அந்த பொட்டியை தெற்கு இல்லை தென்மேற்கு திசையில் வச்சு வடக்கு நோக்கி அந்த கதவை திறக்கிற மாதிரி வைக்கணும். இது இருந்ததுன்னா செல்வம் மேலே வளர்ச்சி அடையும். பரிகாரம் 2. இந்த 2வது பரிகாரம் இது என்னன்னா, பணப்பெட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்ணாடியை வச்சோம்னா செல்வ வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நான் ஒரு சில கடைகள்லாம் பார்த்துருக்கேன். அவங்க அந்த ட்ராயர் திறப்பாங்க, காசு போடுறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி இருக்கும். நான் எதுக்குன்னு யோசிச்சு அப்புறம் இதெல்லாம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்கல. நான் தான் போனோம் பொட்டு வைக்க போகிறோங்க, நமக்கு முன்னாலே தெரியுமே, நம்மள்ட்ட கேட்குறாங்களே, நம்ம அது மாதிரி வைங்க சார் சொல்கிறோமே. நம்ம சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். அது ஒரு செட்டியார் கடை. அது அவர் இந்த பணப்பொட்டியை திறப்பார், நம்ம பொட்டு வச்சு வைக்க போவோம் இல்லையா. அப்போ பார்க்கும்போது இந்த இடத்துல கண்ணாடி இருந்தது. அப்போலாம் நம்ம அப்போ இந்த பூஜையில் இல்லை. பட் நான் ஒரு கடைக்கு சாமான் வாங்க போயிருக்கும்போது இதை நான் பார்த்தேன். ஆமாம், இதை நான் பார்த்தேன். இதில் இதுக்கு அடுத்து பரிகாரம் நம்பர் 3. இது என்னென்னா, டெய்லி குபேர மந்திரம் அதை நம்ம உச்சரிக்கலாம். டெய்லி நம்ம ஜபம் பண்ணலாம் குபேர மந்திரம். அது என்ன அப்படின்னா,
ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்ரீ குபேராய நமஹ அப்படின்னு டெய்லி 108 தரம் இந்த குபேர மந்திரத்தை நம்ம டெய்லி சொல்லிகிட்டே வரலாம். சொல்லிகிட்டே வந்தாலும் நமக்கு வந்து பொருளாதார பணம் நிதி எந்நேரமும் பணம் வந்து நம்மகிட்ட தான் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து பரிகாரம் நம்பர் 4. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை ஆச்சுன்னா குருவையும், வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சுக்கிரனையும் இதை வந்து பூஜை பண்ணுறோம். வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு, அது மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரனுக்கு. இது வந்து ரெகுலராக ஒவ்வொரு வியாழனும் ஒவ்வொரு வெள்ளியும் குருவுக்கும் சுக்கிரனுக்கும் பூஜை பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா 2 பேருமே ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து அது வந்து செல்வம் வந்து நமக்கு பெருகிறதுக்கு உதவியாக இருக்கும். இதுக்கு அடுத்து பரிகாரம் நம்பர் 5. தானம் பண்ணுறது. 4 பேருக்கு தானம் பண்ணுறது. முக்கியமாக வந்து ஒருத்தர் படிக்கிறதுக்கு வந்து ஏன்னா படித்தார்னா அந்த படிப்பை வச்சு சம்பாதிக்கிறார். ஸோ அதை அடிப்படையாக நம்ம கொடுக்குறோம். இது குருவினுடைய ஒரு தன்மை. அந்த தன்மையாக நம்ம செயல்படும் பொழுது ஒருத்தருக்கு படிப்புக்கு நம்ம செய்யும் பொழுது, இல்லாட்டினா சாப்பாட்டுக்கு அன்னதானம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம செஞ்சோம்னா நிச்சயமாக நம்மள்கிட்ட செல்வம் பெருகும். இது ஒரு பரிகாரம். இதுக்கு அடுத்து வந்து பரிகாரம் நம்பர் 6. வீட்டில் வந்து குபேர யந்திரமோ இல்லை லக்ஷ்மி யந்திரமோ வச்சு பூஜை பண்ணுறது, டெய்லி பூஜை பண்ணுறது. குபேர யந்திரம் வச்சா குபேரனுக்குள்ள மூல மந்திரம் சொல்லணும். லக்ஷ்மி யந்திரம் வச்சா லக்ஷ்மிக்கு உள்ள மூல மந்திரம் சொல்லணும். டெய்லி அது மாதிரி சொல்லி அந்த எந்திரத்தை வழிபடுறது, இது ஒரு பரிகாரம். இதுக்கு அடுத்து பரிகாரம் நம்பர் 7. வீட்டில் வடக்கு பக்கத்தில் நீர் ஊற்றுற மாதிரி, அதாவது ஒரு பீடம் மாதிரி வச்சு அதில் நீர் தண்ணி ஊற்றுற மாதிரியோ, இல்லாட்டினா ஒரு நீர் தொட்டியை கட்டுறதோ, வடக்கில் ஒரு வீடு இருக்குன்னா வீட்டில் வடக்கு சைடில் அந்த மாதிரி தொட்டி கட்டுறதோ, இல்லை ஃபவுண்டன் வச்சு தண்ணி ஊற்றுவாங்களோ அது மாதிரி பண்ணுறதோ, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு வீட்டிலோட வடக்கு பக்கத்தில் பண்ணுறது ரொம்ப, அது வந்து ஒரு நல்ல பணம் சேர்றது மிக முக்கியமான வழியாக, அது ஒரு பரிகாரமாக சொல்கிறாங்க. இது இன்னொரு பரிகாரம் நம்பர் 8ன்னு வச்சுங்க. வீட்டை வந்து எப்போவுமே சுத்தமாகவும் நீட்டாகவும் வச்சுக்கணும். அது வந்து லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டிலாம் சின்ன பிள்ளைன்னு சொல்லுவாங்க, ஏன்டா எங்கே பார்த்தாலும் போடாது துணியை, எங்கே பார்த்தாலும் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வை, சுத்தமாறு நீட்டாரு, கண்ட இடத்துல போடாத அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அது மாதிரி வீட்டை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது, ஏன்னா லக்ஷ்மியே வரமாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் வந்து டெய்லி காலம்புற சாயந்தரம் பெருக்குவாங்க, அது மாதிரி சுத்தம் பண்ணுவாங்க, அது சுத்தமாக இருக்கணும்பாங்க. நகத்தை கடிச்சு துப்பக்கூடாதுமா, எச்சலே பண்ணக்கூடாதுமாங்க, வாய்க்குள்ளே கை வைக்கக்கூடாதுமாங்க, கை வச்சா உடனே அலம்பிட்டு வந்துடணும்பாங்க, எச்சல்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி சுத்தத்தை ரொம்ப பராமரிப்பாங்க. அது மாதிரி வந்து சுத்தமாக இருந்தோம்னா அது வந்து லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரிகாரம் நம்பர் 9. டெய்லி காலம்புற சூரியனை வணங்கணும். சூரியனை வணங்கினாலே அது வந்து ஒரு லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க. ஏன்னா சூரியன் வந்து காயத்ரி தேவியினுடைய அருள் இருக்குது சூரியன். அதனால தான் காயத்ரி ஜபம் வந்து நாங்கள்லாம் டெய்லி வந்து ஐயரில் எல்லாமே வந்து காயத்ரி ஜபம் பண்ணுவோம். பிராமின்ஸில் வந்து பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. காயத்ரின்றது வேறு யாரும் கிடையாது, சூரிய தேவதை தான். அதனால் டெய்லி வந்து சூரியனை நீங்கள் வணங்கினீங்கனாலே, சூரிய நமஸ்காரம் ஓம் சூர்யாய நமஹ அப்படின்னு சொல்லி டெய்லி சூரியனை வணங்கினாலே, அதில் சூரியனை வணங்குறதுக்கு நிறையா இருக்குது. அந்த மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொண்டீங்கனாலே இதுவும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறது. பரிகாரம் நம்பர் 10. வீட்டில் வந்து குபேர பூஜை, லக்ஷ்மி பூஜை வாரம் ஒரு தடவை செய்யலாம். ஒவ்வொரு வாரமும் லக்ஷ்மி பூஜை பண்ணால் குபேர பூஜை பண்ணணும். அதனால் வந்து ஒவ்வொரு வாரமும் லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து வீட்டில் ஒவ்வொரு வாரமும் பண்ணிக்கிட்டே வரணும். இது மாதிரி பண்ணோம்னா அதுவும் வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சம், அதாவது இதெல்லாம் ஜாதகத்தில் இல்லாத பட்சத்தில் நம்ம இது மாதிரிலாம் பண்ணிக்கும் பொழுது நமக்கு இது மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி நம்ம பரிகாரங்களை பண்ணுறது மூலமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேந்திரங்கள், உங்களுடைய அதாவது செல்வ கேந்திரங்கள் சொல்லுவோம், 2, 5, 9, 11 இந்த இடங்களெல்லாம் உங்களுக்கு பலமாகி உங்களுக்கு செல்வ வளமும் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சமும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சுக்குவோம். இதுக்கு முன்னால் உள்ள பதிவில் நம்ம அதை இது பார்க்காதவங்க போய் அதை பார்த்துட்டு வாங்க. லக்ஷ்மி கடாட்சம் ஒரு ஜாதகத்தில் இருக்கா அப்படின்றத பற்றி அதில் சொல்லியிருப்போம்.
அதை பற்றி மட்டும்தான் பேசியிருப்போம். அதுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அது மாதிரி செல்வம் வந்து நம்மள்கிட்ட நிலைச்சி நிற்கிறதுக்கு எந்த மாதிரி பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10 விதமான பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி பரிகாரம் பண்ணி செல்வம் எல்லார்ட்டையும் நீங்காது நிலைத்து நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழும் சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.